வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மோஸ் டச். இந்த வீடியோவில் வெண்டைக்காய் போட்டு சட்டுன்னு எப்படி மோர் குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு செய்யறதுக்காக ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. இது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெண்டைக்காவை இது மாதிரி நல்லா 1.5 இன்ச் அளவுக்கு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதோ வெண்டைக்காவை அதில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெண்டைக்காயிலேருந்து அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் வெளியில் வரும். சுத்தமாக அந்த வளவளப்புலாம் போனதுக்கப்புறமே இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கி அதோட வளவளப்புலாம் போயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போது மோர் குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4-5 பத்து தேங்காய் போட்டுக்கோங்க. அதோட ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்த்த போகிறது இல்லை. ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகும் நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் அதுவும் நல்லா செவந்து வரணும். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் அதில் போட்டுக்கோங்க. அதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதோட நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் அரைக்கும் போது போட்ட இஞ்சி பூண்டோட பேஸ்ட்லாம் பச்சை வாசம் போகணும். அதோட வெண்டைக்காவும் நல்லா வெந்து வரணும். ஸோ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம குழம்புல போட்ட வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மோர் ஊற்றும் போது குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க மோர் இதில் ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி மாதிரி மோர் ஊற்றல, ஓரளவுக்கு கெட்டியாக தான் ஊற்றுறேன். மறக்காமல் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மோரை ஊற்றுங்க. இல்லாட்டி அந்த ஹீட்டில் மோர் திரிஞ்சிரும், குழம்பு கரெக்டாக வராது. இப்போ நம்ம ஊற்றின மோரெல்லாம் அந்த குழம்புல நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோர் குழம்போட டக்குன்னு உருளைக்கிழங்குல காரசாரமாக ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்பவே குயிக்காக சிம்பிளாக உருளைக்கிழங்குல எப்படி பொரியல் செய்கிறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.